இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதனை பொறுத்தவரையில் அவனிடத்தில் நிறைய பலவீனங்கள் இருக்கின்றன. அல்லாஹும் அல் குர்ஆனில் சொல்லும்போது வஹுலிகல் இன்சானு தாயிஃபா, மனிதன் பலவீனமானவனாகவே படைக்கப்பட்டுள்ளான் என்று சொல்கிறான். அந்த பலவீனங்களை அல்லாஹ் பட்டியலிடுகிறான். சில பலவீனங்களை, இன்னல் இன்சான ஹுலிக ஹலூஆ, மனிதன் டென்ஷன் உள்ளவனாக படைக்கப்பட்டுள்ளான். இன்னல் இன்சான ஹுலிக அஜூலா, மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டுள்ளான். இப்படி மனித பலவீனங்களையும் அல்லாஹு தாலா அடையாளப்படுத்துகிறான். அதிலே ஒன்றுதான் மனிதன் ஹைரை கடுமையாக நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹைர் என்று இங்கே சொல்லுவது பொருளாதாரத்தை. மனிதன் பொருளாதாரத்தை அதிகமாக விரும்பக்கூடியவனாக நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இது மனித பலவீனங்களில் ஒன்றாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்வதாக, யகூலு இப்னு ஆதம் மாலி மாலி, ஆதமுடைய மகன் என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய சொத்து என்று சொல்கிறான். அவனுடைய வாயில் எப்ப பார்த்தாலும் என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய சொத்து, என்னுடைய அது இது என்றுதான் அவன் சொல்லிக் கொண்டிருப்பான் என்று நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதேபோல லவ்கான லிப்னி ஆதம் வாதியானி மின் தஹப், ஆதமுடைய மகனுக்கு ஒரு ஓடை நிறைய தங்கம் இருந்து, ஒரு ஓடை நிறைய அல்லாஹ் தங்கத்தை கொடுத்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் போதும் என்று அவன் நிற்க மாட்டான். ல அஹப்ப இலா சானின், இரண்டாவது ஒன்றுக்கு ஆசைப்படுவான். அவனுக்கு 2 ஓடை நிறைய தங்கத்தை அல்லாஹ் கொடுத்தால் ல அஹப்ப இலா சாலிஸ், மூன்றாவது ஒன்றுக்கு அவன் ஆசைப்படுவான். இது மனித பலவீனம், மனிதனுடைய இயல்பு என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய, அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் பொய்யாகாது. நிச்சயமாக அது நடந்தால்தான் அல்லாஹுடைய கலாம் உண்மை என்பதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் முஅ்ஜிஸா என்பதும் நிரூபணமாகும். அந்த அடிப்படையில் நம்மிடத்திலே இந்த பொருளாதார ஆசை என்பது இயல்பாக இருக்கும், எல்லோருக்கும் இருக்கும். எனக்கு இல்லை என்று ஒருவர் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு கோணத்தில் அவரிடத்தில் பொருளாதார ஆசை இருக்கும். இன்னும் ஒரு பக்கம் நீங்கள் பாருங்கள், பொருளாதாரத்தை அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கியாமன் என்று சொல்கிறான். அவனுடைய வாழ்க்கைக்கான அடிப்படையாக பொருளாதாரமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறான். பொருளாதாரம் தேவை. ஜும்மா தொழுகை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, விசுவாசிகளே, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு விட்டால் ஃபதருல் பை வஸ்அவு இலா விக்ரில்லாஹ், நீங்கள் உங்களுடைய வியாபாரங்களை எல்லாம் விட்டுவிட்டு உடனடியாக அல்லாஹ்வை திக்ரு செய்வதற்காக மஸ்ஜிதுக்கு நீங்கள் விரைந்து வாருங்கள். திரும்ப சொல்கிறான், ஃபஇதா குதியத்திஸ் ஸலா, தொழுது முடித்துவிட்டால், ஜும்மா தொழுகை முடிந்துவிட்டால், ஃபன்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபுத்லில்லாஹ், பூமியிலே நீங்கள் பறந்து சென்று அல்லாஹுடைய ஃபதலை நீங்கள் தேடுங்கள் என்கிறான். இங்கே அல்லாஹுடைய ஃபதல் என்று சொல்வது பொருளாதாரத்தை தேடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வாழ்க்கைக்கான அடிப்படையாக இந்த பொருளாதாரம் இருக்கிறது. அதே நேரத்திலே இந்த பொருளாதாரத்தை தேட வேண்டும் என்பதையும் அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்து, இன்னும் ஒரு பக்கம் மனிதனுடைய பலவீனங்களில் ஒன்றாக பொருளாதாரத்தின் மீது ஆசையை கூட்டி வைத்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யக்புரு இப்னு ஆதம் வ யக்புரு மஅஹு ஸ்னான், ஆதமுடைய மகன் வயது போக போக அவனிடத்தில் 2 ஆசைகள் அதிகரிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மனிதனுக்கு வயது கூட கூட முதுமை அடைய அவனிடத்தில் ஃப்ரெஷ்ஷாக ஆசை வந்து கொண்டே இருக்கும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆசை என்பதை பொதுவாகவே சொல்கிறார்கள், ஹிர்ஸ் என்று. அதிலே பொருளாதார ஆசையும் வரும். இப்ப மனிதன் பொருளாதாரத்தின் பால் ஆசையுள்ளவனாகவும் தேவையுள்ளவனாகவும் இருக்கிறான் என்பதில் இரண்டாவது கருத்து யாருக்கும் கிடையாது. இப்ப இந்த பொருளாதார ஆசை நம்மை இந்த உலகத்தில் ஒரு மன நோயாளியாக மாற்றிவிடக்கூடாது. இன்றுள்ள பிரச்சனை என்னவென்றால், எல்லோரும் இந்த பொருளாதாரத்தை வைத்து ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள், மன அழுத்தத்திற்கு உள்ளாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து மன அழுத்தம் நிறைய பேருக்கு இருக்கிறது. ஒன்று போதாது என்கிற ஒரு பிரச்சனை, அல்லது எப்படி இதை வளர்த்து கொள்ளலாம் என்கிற பிரச்சனை. இப்படியான பிரச்சனைகளால் மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறார்கள். ஏனைய காரணங்களால் மன அழுத்தத்திற்கு உள்ளாகுவதை விட மனிதன் அதிகமாக பொருளாதாரத்தை வைத்துத்தான் மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறான் இன்றைய காலத்திலே. ஏனென்றால் அவனுக்கு போதாது என்று, அவன் சம்பாதிப்பது போதாது. உண்மையிலே இதன் பின்னணியில் சில சதிகளும் இருக்கின்றன. போதாது என்கிற இந்த மனநிலையை ஏற்படுத்துவதில் சில வேலை திட்டங்களும் பின்னணியில் இருப்பதை நாம் பார்க்கலாம். அதிலே குறிப்பாக குளோபலைசேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு புரோகிராம் இருக்கிறது. அதாவது பூகோளமயமாக்கல், உலகமயமாக்கல் என்று சொல்கிற இந்த சிந்தனை. இதில் 2 சைடுகள். ஒன்று, உலகத்திற்கு தேவையான நல்ல சைடு இருக்கிறது. இந்த குளோபலைசேஷன் என்கிற பூகோளமயமாக்கலை நீங்கள் எடுத்து பார்த்தால் இதனால் நிறைய நல்ல அபிவிருத்திகளும் மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே இதன் உள்ளே இருக்கிற இன்னும் ஒரு தத்துவம் என்னவென்று கேட்டால், ஒரு சதி என்று சொல்லலாம் அதை, மனிதனிடத்திலே ஆசையை கூட்டுவது, நுகர்வு கலாச்சாரத்தை தூண்டிவிடுவது. இப்ப அவர்களுடைய நோக்கங்களில் பிரதானமானது என்னவென்றால்,
பொருளாதார ரீதியில் அரசாங்கங்களிடத்தில் பணத்தை குறைத்து அரசாங்கங்கள் திவாலாக வேண்டும், அதாவது பேங்க்ரப்ட் ஆகும், தனியார் நிறுவனங்கள் வளர்ச்சி அடையும். இப்படியான ஒரு சிந்தனை இந்த குளோபலைசேஷனுக்கு பின்னால் இருக்கிறது. இப்ப இந்த அடிப்படையில் குளோபலைசேஷன் என்ன செய்திருக்கிறது என்று கேட்டால், தனியார் நிறுவனங்களை வளர்த்து உற்பத்திகளை அதிகரித்திருக்கிறது. உற்பத்திகள் அதிகரிக்கும் போது நுகர வேண்டும் என்ற ஆசை, அதை பயன்படுத்த வேண்டும் என்கிற ஆசை ஆட்டோமேட்டிக்காக வரும். உண்மையிலே அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் பாருங்கள், இப்போ கொஞ்ச காலத்திற்கு முதல் இந்த ஐடி அதுபோல இந்த குளோபலைசேஷன் என்கிற சிந்தனை எல்லாம் வருவதற்கு முதல் நம்முடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னால் போனால் நம்முடைய வாழ்க்கை முறை என்பது மிக வித்தியாசமாகத்தான் இருந்தது. மிக வித்தியாசம் என்றால் வெளிநாட்டு தொடர்புகள் மிக குறைவு. நம்முடைய வாழ்க்கை முறை முழுக்க முழுக்க கிராமிய வாழ்க்கை முறையாக இருந்தது. ஒரு 40-45 வருடங்களுக்கு முன்னால் ரேடியோ மட்டும்தான் இருந்தது. அந்த ரேடியோவும் என்ன, பெட்டில பாடக்கூடிய ரேடியோ. எல்லோருடைய வீட்டிலும் பெரும்பாலும் ரேடியோ இருக்காது. ஒரு சிலருடைய வீட்டில் தான் ரேடியோ இருக்கும். இந்தியாவிலும் கூட சொல்வார்கள், தமிழ்நாட்டிலே சொல்வார்கள், அவர்களும் கிட்டத்தட்ட நம்முடைய சேம் ஸ்டைலில் தான் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வீடுகளில் இருந்த முறை மண்ணெண்ணெய் விளக்கு, அதுபோல ஓலையால வேயப்பட்ட கூரைகள், வேலிகள், இந்த ஒரு அமைப்பில தான் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒரு வீட்டில் ஒரு சைக்கிள் தான் இருக்கும். அந்த சைக்கிள் எடுத்து தான் எல்லாரும் பயன்படுத்த வேண்டிய தேவை வரும். நடந்து நீண்ட தூரங்கள் நடந்து போக வேண்டிய நிலை இருந்தது. மாட்டி வண்டி எல்லாம் பெரிய வாகனங்களாக இருந்தது. இதெல்லாம் நாம் 400 வருடங்கள் 500 வருடங்களுக்கு முன்னால் உள்ள கதை அல்ல. ஒரு 40 வருடங்களுக்கு முன்னால் போய் பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை முறை இதுவாகத்தான் இருந்தது. வீட்டில் ஸ்பெஷலாக சாப்பிடுவதாக இருந்தால் நாட்டுக்கோழியோ அல்லது இறைச்சியோ சாப்பிடுவதாக பெரும்பாலான வீடுகளில் வெள்ளிக்கிழமையில தான் அது சாத்தியப்படும். மற்ற காலங்களில் நான் அறிந்திருக்கும் குருணல் என்கிற ஒரு சாப்பாடு இருந்தது. அரிசியிலேயே வரக்கூடிய கடைசி நிலையில் உள்ளதுதான் குருணல். குருணல் சாப்பாடு நம்முடைய வேலிகளிலே முளைத்து வரக்கூடிய முருங்கை இலை கறி, சுண்டல் கறி என்கிற நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒரு ஸ்ட்ரெஸ் இல்ல, ஒரு பிரச்சனை இல்ல, சின்ன சின்ன வருமானம். ஒரு ஆசிரியருடைய சம்பளத்தை கேட்டீங்கன்னா 1000, 1500 இந்த அளவு தான் இருக்கும். சின்ன சின்ன கடைகள் இருக்கும். ஊருக்குள்ள ஒரு தேத்தன கடை தான் இருக்கும், ஒரு டீ கடை தான் இருக்கும். இப்படியான ஒரு காலத்திலிருந்து திடீரென நாம் இப்ப பாருங்க, இந்த 40 வருடங்களுக்கு முன்னால் நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி திடீரென மாறி இன்று நம்முடைய ஏரியாவை எடுங்க. நம்ம இந்த கிராம ஸ்டைல்ல வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய ஏரியாக்களில் இன்று ஒவ்வொரு ஊரிலும் பல ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து விட்டது. ஃபாஸ்ட் ஃபுட் என்பது நம்முடைய பிள்ளைகளுக்கு சாதாரணமான உணவாக மாறி இருக்கிற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப பெரும்பாலான வீடுகளுக்கு ஏசி வந்து விட்டு, எல்லோருக்கும் மோட்டார் பைக் இருக்கிறது. எல்லோரிடமும் கார் வாங்க வேண்டும் என்கிற சிந்தனை கூட இப்ப எல்லோருடைய கையிலும் போன் இருக்கிறது. ஸ்மார்ட் போன், அது சிலர் ஆப்பிள் போன், ஐபோன் வைத்திருப்பார்கள், சிலர் ஆண்ட்ராய்டு போன்கள் வைத்திருப்பார்கள். ஆனால் போன் இருக்கிறது. ஒவ்வொருவருடைய வருமானத்தை விட பெருமதியான போன்கள் வீட்டிலே இருக்கின்றன. வீட்டில் உள்ள அவ்வளவு பேருக்கும் போன் இருக்கிறது. இப்ப இந்த குளோபலைசேஷன் இன்னும் ஒரு வேலையை செய்துவிட்டது. என்ன என்று கேட்டால், அன்புள்ள சகோதரர்களே, நுகர்வதை இலகுவாக்கி விட்டது. எப்படி இலகுவாக்கி இருக்கிறது என்றால், இப்போது நம்முடைய சந்தையில் நீங்கள் போனால் ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்குற போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடையாது. காசு கொடுத்து வாங்கினால் டிஸ்கவுண்ட் கிடையாது. அந்த பொருளுடைய பெருமதியை கொடுத்து வாங்கிட்டு வரணும். அதே பொருளை நீங்கள் கிரெடிட் கார்டு கொடுத்து வாங்கினால் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கிறது. பெரும்பாலும் நீங்கள் இதை அவதானிக்கலாம். இன்னும் இது வளர்ந்து கொண்டு வருகிறது. அப்ப கிரெடிட் கார்டு என்பது என்ன? கடன். கடனுக்கு வாங்கினால் அதுவும் வட்டியோடு சேர்ந்த கடன். கிரெடிட் கார்டில் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம சைன் பண்ணிடுறோம். நான் டியூ அந்த டைமுக்கு கட்ட தவறினால் நான் வட்டி செலுத்துவேன் என்ற அக்ரிமெண்டோட தான் கிரெடிட் கார்டு எடுக்கிறோம். அப்போ வட்டிக்குள்ள நம்மளை தள்ளுகிறார்கள். இரண்டாவது கடனுக்குள்ளே தள்ளுகிறார்கள். இப்போ ஒரு பக்கம் நுகர்வு கலாச்சாரம் கடுமையாக மேலோங்கி இருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் பொருட்களை நுகர்வது என்பது இலகுபடுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப அடுத்த ஒரு ஸ்டெப் வந்துட்டோம். எல்லாரும் வந்துட்டோம். என்னது? ஆன்லைன் பர்ச்சேசிங். சிம்பிளாக வீட்டில இருந்து பர்ச்சேஸ் பண்ண எவ்வளவு லேசா ஆக்குறாங்கன்னு பாருங்க. வீட்டில இருந்து கொண்டு பொருட்களை கொள்முதல் செய்வது இப்ப முழுதுமே இலகுபடுத்தப்படும் போது நமக்கு என்ன தேவை? நிறைய காசு தேவை. இப்ப காசு எடுக்கிறதுக்கு என்ன வழி? அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யஅதி அலன் நாஸி ஸமான் லா யுபாலில் மாஉ மின் ஐன அഖதல் மால் அமினல் ஹலாலி அமினல் ஹராம். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மனிதனுடைய சிந்தனை பொருளாதாரம் என்பதாக மாறும். இது ஹலாலாக வருகிறதா ஹராமாக வருகிறதா என்பதை அவன் பொருட்படுத்த மாட்டான். அவனுக்கு தேவை பணம் வேண்டும். சுப்ஹானல்லாஹ், இன்று வியாபாரம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டு போகிறது. இந்த வியாபாரங்களுக்குள் நீங்கள் போய் பார்த்தால் இஸ்லாமிய வியாபார முறை என்கிற அந்த கான்செப்ட் பெரிய அளவில் கவனத்தில் எடுக்கப்படுவதில்லை. வெளியில நம்ம அந்த வியாபாரத்துக்குள்ள நுழையாமல் இருக்கிற வரைக்கும் இஸ்லாமிய வியாபாரம் பற்றி பேசுவோம். வியாபாரத்திற்குள் நுழையாமல் இருக்கிற வரைக்கும் இஸ்லாமிய வியாபாரத்தை பற்றி பேசுவோம். மற்றவர்கள் செய்கிற வியாபாரங்கள் இஸ்லாமிய முறைக்கு மாற்றமானது என்று விமர்சனம் செய்வோம். ஆனால் நாம் அந்த வியாபாரத்திற்குள் போய் நுழைந்து விட்டோமாக இருந்தால் அங்கே இஸ்லாமிய அந்த எத்திக்ஸ்களை, வியாபார முறைகளை பேணுவது என்பது நமக்கு சிரமமாகிறது. கடன் கூடுகிறது. கடன் கூடினால் அந்த கடனை சமாளிப்பதற்காக பார்ட்னர்களை, பங்குதாரர்களை சேர்ப்பது, அவர்களுக்கு லாபத்தில் பங்கு தருகிறேன் என்று சொல்லி மாதாந்தம் ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்டை கொடுப்பது. இப்ப பிசினஸ் பார்ட்னர்ஷிப் கூடும். ஷேரிங் இஸ்லாத்தில் இருக்கிறது. பைஉல் முஷாரகா என்று சொல்லக்கூடிய அல்லது முபாரபா என்று சொல்கிற பல முறைகள் இஸ்லாத்தில் இருக்கின்றன. ஆனால் இங்கே இஸ்லாமிய முறையில் நடக்கிறதா என்றால் ஒவ்வொருவருக்கும் மனச்சாட்சி இருக்கிறது.